ஹலோ அவெஞ்சர்ஸ். இந்த வாரத்துக்கான மாடல் நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் ஃப்ரைடே அன்னைக்கு எடுக்கிறேன். எப்படி இருந்தாலும் மண்டேக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போட்டுருவேன், இல்லைனா மண்டே அன்னைக்கும் அப்லோட் ஆக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மார்ச் 4 டேர்டெவில் பார்ன் அகைன் ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவே. ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் அதை பற்றி தான் இருக்குது. அதனால் மார்ச் 3 இந்த வீடியோ வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்காக செய்திகளை வாசிக்கொண்டிருப்பது உங்கள் மேகுல். ஆரம்பிக்கலாமா? மொதல் நியூஸே பார்த்தீங்கன்னா, டேர்டெவில் பார்ன் அகைனுடைய எல்லா எபிசோட்ஸையும் ரன் டைம் லீக் ஆகிருக்குங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா 58 நிமிஷமாமா, அண்டு செகண்ட் எபிசோட் 42 minutes. இதை நான் சொல்லியே ஆகணுமா? பட் மேபி நான் இங்கே எங்கேயாச்சும் ஓரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன், அந்த ஃபோட்டோவை போட்டுடுறேன், அது செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் ரிலீஸ் டேட்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு 2 எபிசோடும் பார்த்தீங்கன்னா மார்ச் 4 ரிலீஸ் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு 2 எபிசோடு. அண்டு மார்ச் 11 அன்னைக்கு 3rd எபிசோடு. மார்ச் 18 அன்னைக்கு எபிசோட் 4. அதுக்கப்புறம் எபிசோட் 5 and 6 வந்து ஒரே நாள், அதாவது மார்ச் 25 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. மற்ற அந்த லாஸ்ட் 3 எபிசோட்ஸ்க்கான இது தெரியல. 9 எபிசோட்ஸ் மொத்தமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அந்த லாஸ்ட் 3 எபிசோட்ஸ் எப்போங்கிறது தெரில. மேபி இந்த டைம் இன்டர்வல் வச்சு பார்க்குறப்ப லைக் மோர் ஆஃப் லைக் 7 நாள் கேப் இருக்கா? அந்த 7 நாள் கேப்னா பட் மார்ச் 25 இன்னிலேருந்து 7 கூட்டினீங்கன்னா இன்னும் ஏப்ரல் 1 7th எபிசோட் வரும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு 7 days அப்படியே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. அண்ட் அட் த சேம் டைம் ஹாலிவுட்டில் இந்த 2 எபிசோட், ஃபஸ்ட்டு 2 எபிசோட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ரிவ்யூ நமக்கு கிடச்சிருக்கு. அது என்ன பாசிட்டிவாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் நல்லா இருக்காங்க, ஸ்டோரி நல்லா இருக்காங்க, ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக இருக்கான், ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் தரமாக இருக்கான், சூப்பராக இருக்குது, எல்லாருமே செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 எபிசோடில். அப்போ ஆக்ஷன் சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். நெகட்டிவும் ஒன்று சொன்னாங்க, சிஜிஐ ஒரு மாதிரி ஸ்கெட்சில் பண்ண மாதிரி இருந்துச்சாமா, ஸ்கெட்சியாக இருந்துச்சாமா. அது நம்ம பார்த்தா தான் தெரியும். எங்கேயும் வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் கூட சிஜிஐ பற்றி எதுவும் லீக் ஆகலை. பட் சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் அதை சொல்கிறேன். அதுக்கு அடுத்து இன்னொன்று இன்னைக்கு நியூஸ் பார்க்குறேன், அதாவது இன்னைக்கு மீன்ஸ் ஃப்ரைடே அன்னைக்கு பார்க்குறேன், டேர்டெவில் பார்ன் அகைனுடைய 2nd சீசன் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெடிட்டில் யாரோ போட்டிருந்தாங்க. அஃபிஷியல் கிடையாது தான், பட் ஸ்டில் போட்டிருந்தாங்க, சொல்கிறேன். அடுத்த நியூஸ் போய்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, X-Men 97 2nd சீசன் 2026 டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் ஆக போதாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. பிகாஸ் நம்ம சேனலில் X-Men 97 சீசன் 1க்கான டிஸ்கஷன் வீடியோ, மோர் ஆஃப் லைக் அன் அப்ரிஷியேஷன் வீடியோ கூட நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி தான் நான் அதை போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பார்த்த ஒரு இது, கேம்பிட்டுக்கு அவ்வளோ கேரக்டர் ஆர்க் கொடுத்துருந்தாங்க. சூப்பரான ஒரு கேரக்டர் ஆர்க்கு, சாவர மாதிரி காட்டியிருப்பாங்க, பட் ஸ்டில் ஒரு ஹீரோயிக் ஃபினிஷ் அவருக்கு கொடுத்தாங்க. அந்த ஒரு ஹைப்பில் தான் நான் டெட்புல் அண்ட் வொல்வரினில் கேம்பிட் கேரக்டருக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சூப்பராக நடிச்சிருந்தார் ஆக்சுவலி. அதே மாதிரியே இந்த 2nd சீசன்லையும் ஏதாச்சும் தரமான செய்கை பண்ணுவாங்க நம்புவோம். அண்ட் குவென் ஸ்டேசியோடைய, அதாவது இப்போ நெக்ஸ்ட் நியூஸுங்க, குவென் ஸ்டேசியோடைய அந்த ஸ்பைடர் உமன் லுக் இருக்குல்ல, அது வந்து 2nd சீசனில் வரப்போதாமா, யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனில். அதை வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, இங்கே போட்டிருப்பேன், நல்லா தான் இருக்குது. பட் நிறைய பேர் என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா, லூசுத்தனமாக கம்பேர் பண்ணுறாங்க. என்னங்க ஸ்பைடர்மேன் இன்டூ த ஸ்பைடர்வர்ஸில் வர மாதிரி இல்லையேங்க, அதில் நல்லா இருந்தாங்க, இதில் என்னங்க அது வந்து அது ஒரு அனிமேஷனு, இது ஒரு அனிமேஷன், இது வந்து கார்ட்டூன், மோர் ஆஃப் லைக் கார்ட்டூன், அது அனிமேஷனு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எல்லாமே இதை போய் கம்பேர் பண்ணுறாங்க, புல்ஷிட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, மார்வல் ஸ்டுடியோஸ் 3 ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் மீன்ஸ் இது வந்து அஃபிஷியல் ப்ராஜெக்ட் கிடையாது, எங்கேயுமே க்ரீன் லிட்லாம் பண்ண கிடையாது. இது அவங்க ஒரு டாக் வந்துச்சு, அதை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நோவா, ஸ்ட்ரேஞ்ச் அகாடமி அண்ட் டெரர் இங்க். இதில் நோவா ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச கேரக்டர். பிகாஸ் ஸ்பைடர்மேன் அல்டிமேட் ஸ்பைடர்மேனில் நான் பார்த்த கேரக்டர், அதனால எனக்கு அது ஓரளவுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த 3மே அப்படியே பாஸ் பண்ணுறது தாண்டி டஸ்ட்பினில் போட்டுறது பெட்டர். பிகாஸ் 3 கேரக்டருக்குமே 3மே நியூ கேரக்டர் கிடையாது, சாரி, நோவா தான் கேரக்டர். ஸ்ட்ரேஞ்ச் அகாடமிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அது கீழே வேலை பார்க்குற அந்த மிஸ்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த இது கதைன்னு நினைக்கிறேன். டெரர் இங்க் என்னன்னு தெரில எனக்கு. புதுசாக ஒன்று ஆல்ரெடி நிறைய இருக்குது. யாராவது நமக்குன்னே வருவானுங்க போல் சத்தம் போடுறதுக்கு. மதியான நேரம் வீடியோ எடுக்கிறேன், ஒரு 1:30க்கு எடுக்கிற வீடியோவை, ஆனாலும் சத்தம் வருது, என்னால் முடியலை. ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். பார்த்தீங்கன்னா இந்த 3மே புது கேரக்டர்ஸ் தான் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க, சரியா? அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர்க் கொடுத்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் அவெஞ்சர்ஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 5 கேரக்டர்ஸ் சம்திங், அந்த அவெஞ்சர்ஸ்னால் மெயின் அவெஞ்சர்ஸ் சொல்கிறேன், அவங்கெல்லாம் கம்மி தானே, அதை வச்சே போனப்போ எனக்கு அழகாக இருந்துச்சு. என் கேமில் தான் நிறைய பேர் இருக்கிற மாதிரி காட்டினாங்க, பட் இருந்தாலும் அந்த மெயின் கேரக்டர்ஸ் வந்து 5-6 பேர் தானே,
அவங்கள வச்சு போனது நல்லா இருந்துச்சு எனக்கு. இப்போ இவங்க குப்பை மாதிரி எட்டர்னல்ஸ் ஒரு கேங்கை கூட்டுவா, இவனுங்க ஒரு கேங்கை கூட்டுவான்னு சொல்லி குப்பை மாதிரி நிறைய பேர் சேர்த்துடுறாங்க. சேர்க்கறனால பெருசாக அவனால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இப்போ 380 என்ன ஆச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் சீசன் வந்தது எப்போ வந்தது? நான் 12th படிக்கிற வந்தது. இப்போ நான் 3rd இயர் ஃபைனல் இயரே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இருந்தும் இன்னமும் அதை பற்றின ஒரு டாக்ஸ் வரல. எட்டர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி, அதுவும் 12th டைமில் வந்தது தான். இன்னைக்கு வரைக்கும் பேச்சை காணோம். ஈவன் அந்த இல்லை நான் சொல்ல ஸ்பாய்லர் ஆயிரும். பிரேவ் நியூ வேர்ல்டில் ஒன்று வரும், இல்லை ட்ரெய்லரில் வந்துச்சு, அந்த செலஸ்டியல் ஐலாண்ட் ட்ரெய்லர்லேயே வந்துச்சு, ஐம் சாரி, அதில் வந்திருக்கும். அதில் மட்டும்தான் காட்டினாங்களே தவிர மற்றபடி எட்டர்னல்ஸை பற்றி எங்கேயுமே ஒரு பேச்சை காணும். சரியா? அப்படிங்கிறப்ப இவங்க ஆல்ரெடி இருக்கிறதையே பிளாங்காக தான் விட்டுருக்குறாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு எனக்கு படுது. உங்களுக்கு எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பனிஷர், அதாவது ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனுங்க. இப்போ வேர்வுல்ஃப் ஒன்று பண்ணாங்கல்ல மார்வல் ஸ்டுடியோஸ், அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா பனிஷருக்கு பண்ணுறாங்களாமா. சூப்பரான நியூஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா கோ ரைட்டராக ஜான் பெர்ன்தால ஹையர் பண்ணியிருக்காங்களாம். செம்ம நியூஸ் ஆக்சுவலி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டேர்டெவில்ல தான் பனிஷர் இன்ட்ரடியூஸ் ஆனது. காமிக்ஸ்லேயும் சரி, ஈவன் அந்த சீரீஸும் சரி. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, பனிஷர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஹீரோ ஐ ஹவ் எவர் சீன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் ஒரு டஃப் கேரக்டருங்க. அதாவது கேப்டன் அமெரிக்காக்கே டஃப் கொடுக்குற கேரக்டர்னா பார்த்துக்கோங்களேன். ரெஸ்பெக்ட் பண்ணுவார், கேப்டன் அமெரிக்காவை ரெஸ்பெக்ட் பண்ணுவார். இந்த சிவில் வாரில் தான் நினைக்கிறேன், சிவில் வாரில் வந்து யாரையோ கொலை பண்ணிடுவார், கேப்டன் அடிப்பார். ஆனால் ஒரு அடி அடித்தா கூட கேப்டனுக்கு அடி ஒழுகும், ஆனால் அடிக்க மாட்டார். நான் பண்ணது கரெக்டு, உனக்காக தான் பண்ணேங்கிற மாதிரி அந்த ஒரு லாயல்ட்டியாக இருப்பார். அந்த சிவில் வார் தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ, எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சுங்க. காமிக்ஸ் படித்தா ரொம்ப நாள் ஆச்சு. ஈவன் May 2025 ஒரு நியூ காமிக்ஸ் வருது, ஸ்பைடர்வர்ஸ் vs வெனம்வர்ஸ். அதுவும் பெருசாக அது பார்ப்போம், அது இன்னும் வரல, சாரி. அது வந்தால் நான் மேபி படிப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய வந்திருக்கு, பட் பெருசாக எல்லாமே எக்ஸ்பென்ட் பற்றி போகிறதுனால அதை பற்றி நான் பார்க்குறதே இல்லை. ஈவன் தட் நான் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படித்தேன், லாஸ்ட்டாக படித்தேன், அதுதான் நான் வீடியோவாக போட்டேன். அதுக்கு ஒரு ஃபினாலே எபிசோட் வரணும், ஆனால் நான் இன்னும் அதை போடல. டெஃபினட்டாக போடுவேன் முடிஞ்ச வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நியூஸ் நினைக்கிறேன். ஆமாங்க, நியூஸ் நான் அவ்வளோ. எனக்கு ஒரு ஹைப் இருக்குங்க. பிகாஸ் டேட்வில் அந்த ஃபர்ஸ்ட் இது நெட்ஃப்ளிக்ஸ் சீசனே நல்லா இருக்கும், ஆனால் பெருசாக அது யாரும் பேசலை அதை பற்றி. அது கூட வரமாட்டேங்குது. ஐம் சாரி, ஸ்வெட் ஆகுது ரொம்ப. பட் எனிவேஸ், எனக்கு அந்த சீரீஸே ரொம்ப பிடிச்சது. நான் நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்ப விரும்பி பார்த்ததில் அது ஒன்று. அதுக்கப்புறம் இது ஜெசிகா ஜோன்ஸு. அது எதுக்காக பார்த்தேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஜெசிகா ஜோன்ஸை. பட் எனிவேஸ், டேட்வில் சூப்பராக இருக்கும். அது எனக்கு ரொம்ப, அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சு அவர் யாருங்கிறது தெரியட்டும். பிகாஸ் நோவே ஹோம், நான் இதை ஆல்ரெடி சொல்லி பண்ணிக்கிறேன் ப்ரீவியஸ் வீடியோவில். நோவே ஹோமில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ நான் ஒருத்த மட்டும் தான் கத்தனேன். என்ன எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தாங்க, எதுக்கு இந்த பையன் இப்படி கத்தனா, அந்த கவுண்டமணி சார் காமெடி இருக்கும்ல, சூப்பராக இப்போ எப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியல பெருசாக. அதனால் இதுக்கப்புறமாச்சு அவர் யாருன்னு தெரியணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். அவெஞ்சர்ஸ் நியூஸ், இந்த நியூஸில் எதுக்காக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எந்த நியூஸுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்டாமர் பண்ணுறனோ, ரொம்ப திணறோ, எனிவேஸ் போக போக பழகிரும்னு நினைக்கிறேன். கேமரா பார்த்து பேசுகிறதுனால லைட்டாக அந்த ஒரு ஃபீல், ஒரு பயம், ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பட் எனிவேஸ் வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one. Cheers. கையே இப்படி நடுங்குது.